ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. ஏன்னா நான் கதை சொல்லி போட போகிறேன். இனிமேல் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி காட்டில் வேட்டையாடலான்னு போச்சு. ஆனால் அதுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. அதுக்கடுத்து அது என்ன நினச்சா, ஏதாவது ஊருக்குள்ளே போய் அங்கே போய் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு. ஆனால் காலையில் நடக்கும் நரியை பார்த்து எல்லோரும் அடித்து கொண்டுருவாங்க. அதனால் அவங்க அந்த நரி இருக்கார்ல, அவர் நைட்டு போனாராம். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தா அங்கேயும் அவருக்கும் எதுவுமே கிடைக்கல. உடனே அங்கே ஒரு பானை, பழங்காலத்துலலாம் துணி துவைக்கிறதுக்கு வெந்நியை ஊற வச்சு அதுக்குள்ளே தான் துணியை போடுவாங்க. அந்த மாதிரி பெரிய பானை இருந்துச்சான். இந்த நரி என்ன நினச்சி, அதுக்குள்ளே தண்ணி தான் இருக்குது போலன்னு நினச்சி அதுக்குள்ளே போய் குடிக்கலாம் வச்சான். தண்ணி அடியில் கிடந்துச்சு. இது எப்படி குடிக்கலான்னு எக்குச்சான், உள்ளே விழுந்துட்டான். அதுக்கடுத்து எப்படிடா வெளியே வரலான்னு பார்த்து சாடி வெளியே வந்துட்டு. அதுக்கடுத்து அது காட்டுக்கு திரும்பி போச்சு. அங்கேயே ஒரு குளத்தை பார்த்துச்சு. அது நினைக்குமா, நம்ம இங்கேயே தண்ணி குடிச்சிக்கலாமே, சரி தண்ணி குடிப்போன்னு நினச்சி போமா. போய் பார்த்தா அது விசித்திரமான ஒரு உருவம் அதுக்கு தெரியுமா. என்ன உருவம்னா அதே தான். என்னென்னா, இது நிறைய தடவை அந்த குளத்துல தண்ணி குடிச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி என்ன வித்தியாசமாக தெரியுது. ஆனால் அது என்ன ட்விஸ்ட்னா, இது ஒரு தண்ணிக்குள்ளே விழுஞ்சில, அது பழங்காலத்துலலாம் துணியை துவைச்சி அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு உஜாலா லிக்விட் இப்போ இருக்குல்ல, அதே மாதிரி பழங்காலத்தில் உள்ளதில் ஊற வச்சுருப்பாங்க. அந்த ஊற வச்சதுக்குள்ளே இது விழுந்தனால நீல கலரில் மாறிட்டு தண்ணியில் பார்க்கும்போது நீல கலரில் இருந்துச்சு. அதுக்கடுத்து இது நினச்சிட்டா, நான் கடவுளுக்குள்ளே குழந்தை, அதனால் நான் தான் இந்த காட்டு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகண்டையும் போய் சொல்லுமா, நான் தான் கடவுள் என்னையே படைச்சிருக்காரு உங்களை காப்பாற்ற, அதனால் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜாவாக இருப்பேன். இப்போ என்னன்னா, ராஜாட்ட போய் எல்லா மிருகமும் சொல்கிறான். ராஜா பயந்து வருதான். என்னடா, இப்போ நம்மளோட புதுசாக ஏதோ நம்மளோட இந்த காட்டாளுறது யாருக்கு இருக்குது? இந்த சிங்கம் பயந்து போவோம், போய் பார்க்குமா. அது பார்த்தா உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி வித்தியாசமான, இது வரைக்கும் அவங்க காட்டிலேயே பார்க்காத மாதிரி இருந்துச்சான். உடனே இதை ராஜாவை போட்டாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கும். சிங்கத்துக்கு நீ தான் என்னுடைய மந்திரி, நீ எனக்கு பசிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், நீ எனக்கு சாப்பாடு வேட்டையாடி எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. அதுக்கடுத்து நரி கூட்டம் இங்கே வந்துடவே கூடாது. இங்கே வர நரி கூட்டம் யாருமே ஒரு ஆள் கூட வரக்கூடாது இங்கே நரி கூட்டம் அப்படின்னு சொல்லி 2 பேரை, சிறுத்தையும் கரடியும் நியமித்து வச்சுருந்தேன். ஏன்னா ஏதாவது ஒரு நரி வந்துச்சுன்னா அது விரட்டுருக்கு. இப்போ எல்லாம் கொஞ்ச நாள் போய்ட்டுருக்குது. அதுக்கடுத்து இங்கே இருக்க நரியெல்லாம் கூட்டம் கூடுமா. எதுக்கு எல்லா ராஜாவும் நம்ம பார்த்துருக்கோம், இந்த ராஜா மட்டும் எதுக்கு நம்மளை ஒதுக்கி வைக்கிறாரு, எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சி போவோமா இந்த நரி கூட்டம். அப்போ கரடியும் சிறுத்தையும் விரட்டி விட்ருமா. அதுக்கடுத்து எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். அங்கே ஒரு வயசான ஒரு கண் இருக்க மாதிரி ஒரு நரி இருந்திருக்கு. அது கொஞ்சம் தந்திரமானது. அது போய் என்ன செஞ்சிச்சுன்னா, இப்போ சிங்கம் நம்ம கார்ட்டூன்ஸில் தான் பார்த்துருக்கோம். சிங்கம் ஒரு ஹைட்டான உயரமான இடத்துலேருந்து பேசும், கீழே நிறைய விலங்குகள்லாம் நிற்கும். அதே மாதிரி இந்த நரி அந்த இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கு. பின்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விலங்கு இல்லை, சும்மா அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா நரி அந்த ராஜாவுக்கு தெரியாமல் அது பின்னாடி ஊழ விடுது. பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை பார்த்து ஊழ விடுது. இதை பார்த்து அந்த நரிக்கு சும்மா இருக்க முடியல, அதுவும் ஊழ விட்டுட்டு. அடுத்து இந்த நரி கூட தெரிஞ்சு போச்சு, இது ஒரு நரி தான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இது எல்லா விலங்குகிட்டையும் சொல்ல போகுது. சிங்கத்துட்டு போய் சொல்லிட்டு. ஆனால் இந்த ராஜாவாக இருக்குல்ல, அந்த நரிக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணுறது, இவங்க போய் சொல்ல போகிறாங்கன்னு இது தெரியாது. படுத்து இருந்திருக்கு. சிங்கத்திட்ட போய் இந்த நரி கூட்டம் சொல்லிட்டு. உடனே இந்த சிங்கம் போய் அந்த இப்போ ராஜாவாக இருக்குல்ல, அந்த நரியை போய் பார்க்க போகுது. உடனே அந்த நரி சொல்லுது, எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வான்னு. உடனே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே பக்கத்தில் வாங்கன்னு சொல்ல வாங்கி ஒரு அறை விடுது சிங்கம். உடனே எங்களையே ஏமாத்துறேன்னு சொல்லி அந்த சிங்கம் கடித்து கொண்டு போட்டான். இந்த கதையில் இருந்து நம்ம என்ன புரியுதுன்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.